ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 48 நாள் தவம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. குரு சரித்திர கதைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம 9வது நாளில் இருக்கோம். நேற்றைய நாளில் ஸ்ரீ பாத வல்லபர் கிருஷ்ணா நதியில் மூழ்கி மறைந்ததுக்கு அப்புறமும் குருவோபுரத்தில் இருந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாம் எப்படி அருளும் ஆசி வழங்கிட்டு இருக்காரு. தன்னோட பக்தர் உயிரையே மீட்டு கொடுத்தார். இறந்தவரையும் கூட உயிர் பெற்று வர வைத்தாரு ஸ்ரீ பாத வல்லபர். அவரோட அற்புதங்கள் எல்லாம் கேட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தான் இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போறோம். இது எல்லாத்தையும் நாமதாரகனாக இருந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்ப நாமதாரகனுக்கு ஆவல் தாங்கல. இவ்வளவு நல்ல விஷயம் செய்யற தத்தாத்திரேயர் மறைஞ்சிட்டாரு. அவரோட அவதாரமான ஸ்ரீ பாத வல்லபர் மறைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட அவதாரம் எப்படி நடந்தது மற்றும் என்னென்ன லீலைகள்லாம் செய்தாருன்னு சித்தமுனிவரை பார்த்து கேட்கிறாரு. நம்மள மாதிரியே நாமதாரகனும் சந்தோஷமா இந்த கதைகளெல்லாம் கேட்க ஆவலாக இருக்கிறார் அப்படிங்கறத தெரிஞ்சு கொண்ட சித்த முனிவர் ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. உன்னை போன்ற ஒரு பக்தன் கிடைத்ததற்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. உன்னால் எனக்கு பகவானின் லீலைகளை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இதை நான் ஒரு பாக்கியமாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ இப்படி ஆவலா கேட்கறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ கேட்கறதுனால பகவானோட லீலைகளை சொல்றதுக்கு எல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்ரீ பாத வல்லபர் கூறியதை போலவே அம்பிகை, அத நம்ம எல்லாரும் பார்த்தோம். அம்பிகை யாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஸ்ரீ பாத வல்லபர் காப்பாத்தினார்ல, தற்கொலை செய்வதற்காக இருந்த ஒரு அம்மாவையும் பையனையும் காப்பாத்தினார்ல, அந்த அம்மா தான் அம்பிகை. ஸ்ரீ பாத வல்லபர் கூறிய மாதிரியே அம்பிகை என்ன பண்றாங்க, தன் வாழ்நாள் முழுவதும் மகேசனை பூஜை செய்தாங்க. சிவனுக்கு பூஜை செய்துக்கிட்டே இரு, அதனால உனக்கு அடுத்த பிறவியில என்ன மாதிரியே ஒரு மகன் பிறப்பான், என்னோட அம்சங்கள் பொருந்திய ஒரு மகன் பிறப்பான் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பாரு, ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருப்பாரு. அம்பிகையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீ பாத வல்லபர் சொன்ன மாதிரியே சிவனுக்கு பூஜை செய்துக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ வேளையில கூட சிவனுக்கான அர்ச்சனை, அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் வரும் திரையோதசி அன்று விசேஷ பூஜைகளுடன் சிவனைக்கு ஆராதனை செய்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு நல்ல காரியங்கள்லாம் அவங்க செஞ்சதுனால அடுத்த பிறவியில மகாராஷ்டிரா மாநிலத்துல காரஞ்சா என்ற ஒரு கிராமத்துல பிறக்கிறாங்க. அவங்களுக்கு அம்ப அப்படிங்கிற ஒரு பேரும் வைக்கிறாங்க. அம்பிகைக்கு இப்ப பேர் இந்த பிறவியில அம்ப. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வராங்க. கல்யாண பருவ வயது வந்த உடனேயே அந்த கிராமத்தில் மாதவன் என்ற ஒரு நல்ல பிராமண வரணி, அதாவது இந்த பூஜைகள்லாம் செய்யற ஒரு பிராமணனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. அம்ப அவங்களோட கணவரோட பேர் மாதவன். அவர் ஒரு நல்ல சிவபக்தர். ஒரு பிறவியின் புண்ணியத்தாலும் கணவரின் நல்ல ஒழுக்கங்களாலும் அவள் தினமும் சிவ பூஜையும் மற்ற விரதங்களும் செய்து கொண்டு மிக அந்யோன்யமாக வாழ்ந்து வந்தாங்க. இப்படி ரொம்ப அந்யோன்யமா வாழ்ந்து வராங்க. அவங்க போன ஜென்மத்துல சிவனுக்கான பூஜைகள் செய்ததுனால இந்த பிறவியில ஒரு சிவன் பக்தரையே திருமணம் முடித்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களும் சிவன் பூஜையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்யோன்யமா ஒரு குடும்ப வாழ்க்கையும் நடந்துகிட்டு இருக்கு. சில நாட்கள்ல கர்ப்பம் அடைகிறாங்க. சீமந்தம் போன்ற அந்த வளக்காப்பு முதலிய சடங்குகள்லாம் காலகாலத்துல விமர்சையா நடத்துறாங்க. இது மட்டும் அல்லாமல் 10வது மாதத்துல ஒரு நல்ல ஒரு முகூர்த்த வேளையில் ஒரு ஆண் குழந்தையும் பெற்றெடுக்கிறாங்க. ஆண் குழந்தையும் பிறந்துருச்சு. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமும் படுறாங்க. 2 பேரும் சிவன் பக்தர்கள். ஒரு நல்ல வேலையில ஒரு நல்ல காலத்துல குழந்தையும் பிறந்துருச்சு. ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனே, கர்ப்பத்திலிருந்து வெளிவந்த உடனே எல்லா குழந்தையும் பிறந்த அழுகும் தானே. ஆனா இந்த குழந்தை அழுவதற்கு பதிலாக ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்தான். அந்த குழந்தை அழுகல, பிரணவ மந்திரத்தை தான் உச்சரிக்கிறான் அந்த பையன். பிரணவ மந்திரம் ஓம். ஓம்ங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம்ங்கிறது நமக்கு தெரியும். எந்த இறைவனோட பெயராக இருந்தாலும் சரி, எந்த வேத சாஸ்திரங்கள் இருக்க எந்த மந்திரங்களாக இருந்தாலும் சரி, அது ஓம்ங்கிற அந்த வார்த்தை இருந்தா மட்டும்தான் அது மந்திரமாக கருதப்படும், ஸ்லோகங்களாக கருதப்படும். எந்த ஒரு நாம வழிபாட்டுக்கு கூட எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் அந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். அந்த ஓம் இல்லைன்னா வெறும் சப்தம் தான் மற்ற வார்த்தைகள் எல்லாம். அப்படிப்பட்ட அந்த ஓம் பிரணவ மந்திரத்தை அந்த பையன் ஜெபம் பண்றான். ஓம் தான் சொல்றானே தவிர அழுகல. பிறந்த குழந்தை அழுகும், ஆனா இந்த குழந்தை ஓம் தான் சொல்லுது. இதை கேட்ட எல்லாரும் ஆச்சரியம் அடைகிறாங்க. எல்லாரும் ஆச்சரியம் தானே படுவாங்க. குழந்தை பிறந்தா அழுகணும், ஆனா இந்த குழந்தை ஓம்னு சொல்றது. அதனால எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அந்த குழந்தையோட ஜாதகத்தெல்லாம் கணித்து பாக்குறாங்க. ஜோதிட வல்லுநர்கள் அதை பார்த்துட்டு அந்த மாதவன் அவங்கள்ட்ட சொல்றாங்க, அவங்க அப்பா கிட்ட, இந்த பையன் நம்மள மாதிரி கிடையாது. இவன் இல் வாழ்க்கையில் ஈடுபட மாட்டான், குடும்ப வாழ்க்கையில இருக்க மாட்டான். இவன் நாவில் சரஸ்வதி தேவியும், இவனோட நாவில் சரஸ்வதி தேவியும், மனதில் பார்வதி தேவியும், கைகளில் லட்சுமி தேவியும் இருக்கிறாள்.
இவனை தரிசனம் செய்தாலே எல்லா பாவங்களும் நீங்கிவிடும். அது மட்டும் இல்லாமல் 3 உலகத்தினரும் இவன் வந்து வணங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 உலகத்தினரும் வணங்குவாங்க. பக்தர்களுக்கு சகலமும் அளிக்கக்கூடிய சக்தி உடையவன் இந்த பையன். இவனை பெற்ற நீங்கள் மிக மிக பாக்கியசாலிகள். உங்களுக்கு சாதாரண குழந்தை பிறக்கல, அந்த மகேஸ்வரனே ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு. இவன் சிவனோட அவதாரம் இவன் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அந்த பையனோட அம்மாவுக்கு வந்து பால் பற்றாக்குறை, தாய்ப்பால் வந்து போதல, குழந்தைக்கு வந்து பால் வந்து கொடுக்க முடியல, பால் சரியா சுரக்கல. அந்த டைம்ல அவங்க வந்து என்னென்னமோ செய்யறாங்க, ஏதாவது முயற்சிகள் மருந்துகள்லாம் சாப்பிட்டு பாக்குறாங்க, ஒன்றும் வந்து சரியா வரல. சரி, வழி இல்லாம ஒரு பசுவையோ அல்லது ஒரு ஆடு இதெல்லாம் வாங்கிடுவோம், அப்பதான் குழந்தைக்கு வந்து பால் கொடுக்க முடியும். ஏன்னா குழந்தைக்கு பால் கொடுக்கணும், ஒன்று பசும்பால் கொடுக்கலாம், இல்லை ஆட்டுப்பால் கொடுக்கலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணி ஒரு பசு இல்லைன்னா ஆடை வந்து வாங்கிடலாம்னு முடிவு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை தன்னோட கைகளினால் அந்த தாயோட, அந்த குழந்தையோட அம்மாவோட மார்பகத்தை வந்து தொடுறான். அந்த பையன் தொட்ட உடனேயே மார்பகத்தில் இருந்து பால் வந்து தாரையா வந்து சுரக்க ஆரம்பிக்குது. இதை கண்ட அவனோட பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாங்க. தங்கள் மகனின் தொடுதலில் உள்ள அற்புதமான சக்தி இருக்கிறது அப்படிங்கறதை புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம பையன் தொடுறதுல அபரீதமான சக்தி இருக்கு, அவனோட ஸ்பரிசத்தில் சக்திகள் இருக்கிறது அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை பிறந்த உடனே அழுவதற்கு பதிலாக ஓம் என்ற அந்த பிரணவ நாமத்தை வந்து உச்சரித்து கொண்டே பிறந்தான்ல. அதனால என்ன பண்றாங்க, மக்கள் எல்லாருக்கும் இந்த செய்தி வந்து காட்டு தீ போல வந்து பரவுது. அதனால மக்கள் சாரையாக கும்பலாக வந்து அந்த குழந்தைய வந்து பார்த்துட்டு போறாங்க. குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு பயம், ஐயோ நிறைய பேர் வந்து பாக்குறாங்களே, குழந்தைக்கு திருஷ்டி பற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண் திருஷ்டி கழிப்பதற்காக திருஷ்டி எல்லாம் சுத்தி போடுறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. ஒரு வருஷமும் ஆயிருது. ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த பையன் பேசவே இல்லை. ஓம்ங்கிற அந்த வார்த்தையை தவிர வேற எதையுமே பேசாம அப்படியே வளர்ந்துட்டு வந்துகிட்டே இருக்கான். இப்படியே நாட்கள் ஓடுது. 7 வருஷம் ஆகிருச்சு. 7 வருஷம் ஆகியும் ஓம்ங்கிற அந்த பிரணவ நாமத்தை தவிர அந்த குழந்தை வேற எதையுமே பேச மாட்டேங்கிறான். எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த பையன் ஒருவேளை ஊமையா இருப்பானோ அப்படின்னு. ஏன்னா 7 வயசு ஆயிடுச்சு, பேசல. ஓம்ங்கிற வார்த்தையை தவிர வேற வார்த்தையே உச்சரிக்கல. அம்மா அப்பா எதுவும் பேசல, எதையும் யாரையும் கூப்பிடல, எல்லாமே ஓம் தான், வேற எந்த வார்த்தையும் கிடையாது. ஊமைன்னு முடிவே பண்ணிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. தங்களோட குலதெய்வமான தத்தாத்திரேயரை வந்து வேண்டுறாங்க. 2 பேரும் தங்களோட குழந்தைகளுக்கு வந்து பேச்சு வரணும்னு அம்மா அப்பா 2 பேரும் வந்து பிரார்த்தனை பண்றாங்க. அது மட்டுமல்லாமல் சிவனுக்கு வந்து தினமும் வந்து பூஜை பண்றாங்க. சனிக்கிழமைகள் வந்து விசேஷ பூஜைகள் பண்றாங்க. திரையாதசி தினங்களிலையும் பூஜைகள் பண்றாங்க. விசேஷ பூஜைகள் எவ்வளவோ செய்து பாக்குறாங்க. இருந்தாலும் அந்த பையன் பேசல. அந்த பையனுக்கு வந்து பேர் வந்து நரஹரின்னு வச்சிருக்காங்க. எதனாலனா குழந்தை பிறந்த உடனே ஓம் என்ற பிரணவ நாமத்தை வந்து உச்சரித்ததால் நரஹரிங்கிற பேர் வந்து வச்சிருக்காங்க. பெற்றோர்கள் வந்து வேதனைப்படுறாங்க. ஏன்னா என்ன செய்தாலும் குழந்தை பேச மாட்டேங்கிறான். என்னென்னமோ பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டோம், சிவனுக்கு பூஜைகள் செய்துட்டு இருக்கோம், இப்படி என்ன பண்ணி பையன் பேச மாட்டேங்கிறான்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்படி குழந்தையோட தாய் தந்தையர்கள் மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் வருத்தப்படுற ஒரு டைம்ல அந்த பையன் என்ன பண்றான், நரஹரி என்ன பண்றான், தன்னோட அம்மாவை கூப்பிட்டு, அதாவது சைகையாலே கூப்பிடறான். இந்த பையனுக்கு தான் பேச முடியாதுல, பேச மாட்டேங்கிறான். பேச முடியாதுன்னு கிடையாது, பேச மாட்டேங்கிறான். அதனால சைகையினாலே கூப்பிட்டு என்ன பண்றான், பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு இரும்பை வந்து தொடுறான். ஒரு இரும்பு பாத்திரத்தையே ஏதோ ஒரு இரும்பு பொருளை வந்து தொடுறான். இந்த பையன் தொட்ட உடனேயே அது வந்து தங்கமாக மாறி போகுது. இதை பார்த்து அந்த தாய் வந்து ரொம்ப ஆச்சரியம். என்னடா நம்ம பையன் நம்மளை கூப்பிட்டா பக்கத்துல வச்சுட்டு ஒரு இரும்பு பொருளை தொடுறான், தங்கமா மாறிடுச்சுன்னு அவசரமா தன்னோட கணவரை மாதவனை அழைத்து காண்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பையன் தொட்டவனே தங்கமாயிருச்சுன்னு. அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம், என்னடா இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சோதிச்சு பாக்குறதுக்காக என்ன பண்றாரு, அவரு வந்து ஒரு இரும்பு பாத்திரத்தை கொண்டுட்டு வந்து அந்த பையன் முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறாரு. அந்த பையனும் தொடுறான். அவங்க அப்பா காமிச்ச அந்த இரும்பு பாத்திரமும் தங்கமாக மாறுது. அந்த பையன் அதோட நிக்கல, வீட்டுல இருக்க இரும்பு பாத்திரம் எல்லாத்தையும் தொடுறான். எல்லாமே தங்க பாத்திரமா மாறிடுச்சு. உடனே இந்த அற்புத லீலைகளை கண்டு மிகவும் சந்தோஷம் அடைந்த அந்த குழந்தை நரஹரியோட தாயும் தந்தையும் என்ன சொல்றாங்க, நீ ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் வந்து பிறந்திருக்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. இப்படிப்பட்ட உன்னை பெற்றதற்கு நாங்க சந்தோஷம் அடைஞ்சோம். ஆனாலும் உன் வாயால் எங்களை அம்மானு கூப்பிட மாட்டேங்கிறியே, அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறியே, அந்த ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. எந்த ஒரு தாய் தந்தையும் அதான விரும்புவாங்க. தங்கத்தையே கொட்டி கொட்டி கொடுத்தாலும் அம்மா அப்பான்னு தன்னோட குழந்தை ஆசையா கூப்பிடுறது அதை கேட்கணும்ல, அதுவும் அந்த மழலையில அதையெல்லாம் கேட்க முடியாம இருக்குன்னு வருத்தப்பட்டு அழுகுறாங்க. அந்த நேரத்துல நரஹரி தன்னோட அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் அப்படியே சைகையாலேயே பேசுறான். எனக்கு வந்து பூணூல் கல்யாணம் வந்து பண்ணுங்க, பூணூலை நீங்க உபநயனம் செய்து அந்த பூணூலை எனக்கு போட்டீங்க அப்படின்னா நான் பேச ஆரம்பிச்சிருவேன், உபநயனம் செய்யுங்க அப்படின்னு அந்த குழந்தை நரஹரி அவங்க அம்மா அப்பா கிட்ட சைகையிலே சொல்றான்.
உபநயனம் செய்து வைங்க, நான் உங்க கூட பேசுறேன், அது வரைக்கும் நான் வந்து பேச மாட்டேன்னு சைகையிலேயே சொல்றான். அது மட்டும் இல்ல, நான் முதல்ல பேசும்போது எங்க அம்மா கிட்ட தான் நான் பேசுவேன், அதையும் சொல்லிடுறான். உடனே மாதவன் என்ன பண்றாரு, நரஹரியோட அப்பா வந்து ரொம்ப சந்தோஷம் அடைந்து அவசரமாக உபநயத்துக்கு வந்து முகூர்த்த நாள்லாம் வந்து குறிக்கிறாரு. விசேஷமான பூஜைகள், விசேஷமான ஒரு ஆடம்பரமான ஒரு உபநயனம், ஒரு திருவிழாவே கொண்டாட போறாரு. எல்லா ஏற்பாடுகளும் ரொம்ப தடபடலாம் ஆரம்பிக்கிறாரு. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் வந்து பத்திரிக்கை கொடுக்கிறாரு, உபநயத்திற்கு வருமாறு அழைக்கிறாரு, எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்றாரு, பெரிய விசேஷமான ஒரு நிகழ்ச்சிகளுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றாரு. இதை பார்த்து அந்த ஊர்ல இருக்க ஒரு சில மக்கள்லாம் என்ன பண்றாங்க, இந்த பையன் ஒரு ஊமை, இவனுக்கு போயிட்டு எதுக்கு இவங்க உபநயனம் பண்றாங்க, இந்த பையன் என்ன பேச போறான், ஒரு ஊமைக்கு எதுக்கு உபநயனம் அப்படின்னு பழித்து பேசுறாங்க. இவனா உபநயனம் செய்ததுக்கு அப்புறம் 3 வேளையும் போய் சந்தியாவந்தனம் அது இதுன்னு செய்து மந்திரங்கள்லாம் என்ன சொல்லவா போறான், எதுக்கு தேவையில்லாத வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க, காசு அதிகமா இருக்காங்கன்னு ஆடம்பரமா ஆட்டம் போடுறாங்களா, இந்த மாதிரிலாம் வாய்க்கு வந்ததுலாம் நம்ம மக்கள் தான் அப்படித்தானே பேசுவாங்க. அதான் நடந்துகிட்டு இருக்கு அங்கேயும். எல்லாரும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, எது எப்படியோப்பா நமக்கு போனா சோறு போட்டுருவாங்க, நம்ம போயிட்டு ஜாலியாக போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம், விசேஷமான சாப்பாடுலாம் ரெடி பண்றாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் அது என்னமோ செஞ்சுட்டு போட்டோம், நமக்கு சாப்பாடு கிடைக்குது. இன்னும் ஒரு சில பேர் வந்து புறம் பேசுறது, கேளனம் பண்றது, கேலி பண்றது, கேலி பேச்சு, குத்தி காமிக்கிறது, இந்த மாதிரியான பேச்சுகளும் ஊருக்குள்ள நடமாடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இது எதையும் காதுல வாங்கிக்காம அவங்களோட அப்பாவும் அம்மாவும் தடபடலாம் விருந்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. உபநயனமும் ஆரம்பிக்குது. நல்லபடியா உபநயனமும் நடந்துகிட்டு இருக்கும் போது மாதவன் என்ன பண்றாரு, காயத்ரி மந்திரத்தை வந்து உபதேசம் செய்யறாரு. உபநயனம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அந்த டைம்ல அந்த மந்திரம்லாம் சொல்லி கொடுப்பாங்க உபநயனம் டைம்ல. அப்ப என்ன பண்றாரு, மாதவன் வந்து காயத்ரி மந்திரத்தை வந்து உபதேசம் செய்யறாரு. அதை வந்து இவரு நரஹரி இந்த பையன் என்ன பண்றாரு, தன்னோட மனதிலேயே வந்து உச்சரிக்கிறாரு. அதுக்கப்புறம் முதன் முறையாக தன்னோட அம்மா கிட்ட தான் பேசுவேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தாரு. உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்க, பிச்சை கேள், அவங்க அம்மா கிட்ட போறான். இந்த பையன் பேசுறதுக்காக போறான், முத அம்மா கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு. அந்த பையன் போன உடனே அவங்க அம்மா சொல்றாங்க பிச்சை கேள் அப்படின்னு, பிச்சை வந்து கேட்க சொல்றாங்க தன்னோட பையனை. சொன்ன உடனே இந்த பையன் என்ன பண்றான், பவதி பிக்ஷான் தேஹி என்று பிச்சை கேட்கிறான். கூடவே அக்னி மீலே புரோகிதம் என்ற ருத்வேகத்தின் முதல் ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே பிச்சையை வந்து வாங்குறான். அது மட்டுமல்லாமல் 2வது முறை பிச்சை இடும்போது அந்த பையன் என்ன பண்றான், இஷாத்வா என்று ஆரம்பிக்கும் யஜூர் வேதத்தின் முதல் ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே பிச்சை வந்து எடுக்கிறான். 3வது முறை பிச்சை எடுக்கும் போது அக்னி ஆயோஹி என்ற சாம வேதத்தை சொல்லி பிச்சை வந்து கேட்கிறான். அங்கு அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4வது வேதத்தையும் படிக்கிறான். அந்த பையனுக்கு அப்பதான் முத பேச ஆரம்பிக்கிறான். 4 வேதங்களையும் கற்று தேர்ந்து புலமையடைந்த ஒரு வேதாச்சாரியார் மாதிரி 4 வேதங்களையும் வந்து படிக்கிறான். தாய் தந்தையர்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறாங்க. தங்கள் மகன் கடவுளின் அவதாரமே அன்றி சாமானிய மனிதன் அல்ல என்று நினைத்து நரஹரியை வந்து வணங்குறாங்க. அப்பொழுது தாயிடம், அம்மா நீங்க என்ன பிச்சை செய் என்று சொன்னீர்கள், அதனால நான் பிரம்மச்சாரியாகி வேதங்களை சொல்லிக்கொண்டு பிச்சை எடுத்து வாழ்வேன். அம்மா நீங்க பிச்சை எடுக்க சொன்னீங்க, அதனால நான் பிரம்மச்சாரியாவே ஆக போறேன், வேதங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு பிச்சை எடுத்து பிரம்மச்சாரியா வாழ போறேன்னு அந்த பையன் சொல்றான். அதுக்கு வந்து அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேக்குறான். ஒரு தாய்க்கு தன்னோட பையன் இப்படி கேட்டா எப்படி இருக்கும், அதுவும் 7 வருடங்கள் கழித்து பேசுகிற பையன் உடனடியாக இப்படி பேசினா எப்படி இருக்கும். அம்மா எனக்கு அனுமதி கொடுங்க, நான் பிரம்மச்சாரியா போறேன், பிச்சை எடுத்து தான் வாழ போறேன், அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு அந்த அம்மாவை கேக்குறான். அந்த அம்மா நிலை குலைந்து போறாங்க. அம்பா வந்து நிலை குலைந்து போய், மகனே நீ 7 வருடங்கள் வந்து பேசவே இல்லை, 7 வருடங்களுக்கு பிறகுதான் பேச ஆரம்பிக்கிற, அதுவும் ஆரம்பித்த உடனே இப்படி சொல்றியேப்பா, நான் வந்து பிரம்மச்சாரியா போறேன், வேதங்களை சொல்லிக்கொண்டே பிச்சை எடுத்து வாழ போறேன்னு சொல்றியே, நாங்க என்ன பண்ணுவோம், எங்களுக்கு வேற குழந்தைங்க கூட கிடையாது, 7 வருஷமா நீ பேசல, உன்னோட மழலை பேச்சுக்களை கூட நான் கேட்கல. எல்லா அப்பா அம்மாவுக்கும் அந்த குழந்தையோட மழலை அந்த பேச்சு தான் வாழ்நாள் முழுவதும் வந்து அந்த நினைவிலே இருக்கும். எங்களுக்கு அந்த பாக்கியம் கூட கிடைக்கல, நீ உன்னோட மழலை பேச்சை கூட ரசிக்க முடியல, கேட்க முடியல, என்ன அம்மான்னு நீ கூப்பிட்டது கூட இல்ல. இப்பதான் நீ பேச ஆரம்பிச்ச உடனே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே நீ இப்படி சொல்லலாமா அப்படின்னு அழுகுறாங்க. தன்னோட அம்மா அழுவதை பார்த்த நரஹரி அவங்களோட அம்மாவை கட்டி அணைத்து அரவணைத்து சொல்றாரு, அம்மா என்னோட பேச்சை கேளுங்க, கொஞ்சம் விவேகத்தோட சிந்தியுங்க அம்மா, உங்களின் மன வருத்தத்தை விட்டு விடுங்கள், நான் தர்மத்தை காப்பதற்காக அவதரித்தேன், உங்களுக்கு இன்னமும் 4 குழந்தைகள் பிறப்பாங்கம்மா,
தயவு செய்து அழுகாதீங்க. நான் வந்து தர்மத்தை காப்பதற்காக வந்து அவதரிச்சிருக்கேன். கொஞ்சம் விவேகமா சிந்தியுங்க. உங்களுக்கு 4 குழந்தைகள் இனிமேட்டு பிறப்பாங்கம்மா. அவர்கள் உங்களுக்கு சேவை செய்வார்கள், உங்களை பாத்துக்குவாங்க. முற்பிறவியில் நீங்கள் மகேசனை, அதாவது சிவனை பூஜை செய்து வரம் பெற்றதால் நான் உங்களுக்கு கர்ப்பத்தில் உண்டானேன். அதனாலதான் என்னோட பிறவியும் ஏற்பட்டதுமா. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாரு நரஹரி, தன்னோட கையை எடுத்து தன்னோட தாயான அம்பை தலை மீது வைக்கிறாரு. வச்ச உடனே அம்பைக்கு முற்பிறவியில அம்பிகையா வாழ்ந்தது, ஸ்ரீ பாதவல்லபரை பார்த்தது, அவங்க கஷ்டப்பட்டது, அவங்கள காப்பாத்தினது, அப்ப இவங்க வரம் கேட்டது, உங்களை மாதிரியே எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு அம்பிகை கேட்டாங்கல்ல, அது எல்லாம் ஞாபகம் வருது. முற்பிறவி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஞாபகம் வருது. ஞாபகம் வந்தவுடன் நெகிழ்ந்து போன அம்ப தன் அம்பிகையாக வாழ்ந்த அனைத்து விஷயங்களும் ஞாபகம் வந்தவுடனே தன் மீது கையை வைத்திருக்காருல தன்னோட பையன் நரஹரி, அவரை பார்த்த உடனே நரஹரி தெரியல, அந்த 7 வயது பையன் தன்னோட குழந்தை தெரியல. அம்பவோட மார்பில் பால் குடித்த தன் குழந்தைக்கு பால் ஊட்டுன அந்த தாய்க்கு தன்னோட குழந்தை தெரியாம ஸ்ரீ பாத வல்லபர் தெரிகிறாரு. நரஹரி ஸ்ரீ பாத வல்லபராக காட்சி கொடுத்த உடனே இவங்க அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறாங்க, காலில் விழுவுறாங்க, பாதங்களை தொட்டு வணங்கி. அப்பொழுது அந்த பையன் நரஹரி என்ன பண்றாரு, தன்னோட தாயை எழுப்பி ஆறுதல் சொல்றாரு. அம்மா, இங்கு நடந்ததை யாரிடமும் சொல்லாதீங்க. இப்ப அம்மாவும் பையனும் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது இங்க நடந்ததை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. இங்கு நடந்தது மிக மிக ரகசியமா வந்து வச்சுக்கோங்க. நான் குடும்ப வாழ்க்கையில் வந்து ஈடுபட முடியாது அம்மா. நான் சன்னியாசியாக வாழ வேண்டும். நான் தீர்த்த யாத்திரைகள் மற்றும் பல காரியங்கள் செய்ய வேண்டும் அம்மா. அது எல்லாத்தையும் நான் வந்து விளக்கமா சொல்ல முடியாது. அது எல்லாம் ரகசியமானவை. இப்பணி நான் செய்தாக வேண்டும் அம்மா. ஆகையால் நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள்னு தன்னோட தாய்கிட்ட வந்து கடவுளின் அவதாரமான நரஹரி தன்னோட தாய்கிட்ட அனுமதி கேட்டு நின்னுகிட்டு இருக்காரு. தன்னோட தாயோட அனுமதிக்காக சன்னியாசி வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னு தன்னோட தாய்கிட்ட அனுமதி கேட்டு நின்னுகிட்டு இருக்காரு. மேலும் என்ன நடந்தது, அவரோட தாய் நரஹரியோட தாய் வந்து சன்னியாச வாழ்க்கை மேற்கொள்வதற்கு அனுமதி கொடுத்தாங்களா, எப்படி இவர் சமாதானப்படுத்தினாரு, அதுக்கப்புறம் இவர் என்ன ஆனாரு, என்ன நடந்தது, இது எல்லாமே நாமதாரகன் கேட்பதற்கு மிக மிக ஆவலாக இருக்கிறாரு. நாமதாரகன் மாதிரி தான் நீங்களும் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு நம்ம என்ன நடந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ. நாமதாரகனாக நம்மளும் வந்து காத்திருப்போம். நாளைக்கு சித்த முனிவர் என்ன சொல்றாரு, என்ன நடந்துச்சு, நரஹரி எப்படி நரசிம்ம சரஸ்வதியா மாறினாரு, அவரோட அவதாரத்தினால் என்னென்ன நடந்தது, முதல்ல அவங்களோட தாய் அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா, அது எல்லாமே சுவாரஸ்யமா இருக்க போது வருகிற நாட்கள். தொடர்ந்து இந்த 48 நாள் தவத்துல இணைந்திருங்க. நம்ம 10வது நாள் தவத்தில் சந்திக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.